பிரேசலர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ரெகோபோத் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை அவர் நடத்துவாராக. இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 81 அதிகாரம் 7 நெருக்கத்திலிருந்து நீ என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நெருக்கத்தின் நேரத்திலே நாம் மனிதர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். நமக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் உறவுகளை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள். உங்களுக்கு நெருக்கம், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் என்றெல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்களும் உறவுகளும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் உங்களுக்கு உதவி செய்ய அவர்கள் வரமாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை தப்புவித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த நெருக்கத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை அவர் விடுதலை ஆக்குவாராக. இன்றைக்கு பலவிதமான நெருக்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கலாம். பண பிரச்சனையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பண நெருக்கடியோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மனிதர்களால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படலாம். உறவுகளால் இன்றைக்கு நீங்கள் நெருக்கப்படலாம். இப்படி நெருக்கப்படுகிற இந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற தேவன், உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களை விசாலமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நெருக்கத்திலிருந்து எடுத்து விசாலத்திலே கர்த்தர் என்னை வைத்தார் என்று. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் எந்த நெருக்கத்திலே இருந்தாலும் அந்த நெருக்கத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பாராக, உங்களுக்கு அற்புதம் செய்வாராக, உங்களுக்கு அதிசயம் செய்வாராக. உங்கள் நெருக்கங்கள் மாறும். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற நெருக்கங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள் இன்றைக்கு மாறும். உங்கள் பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் காணப்படுகிற நெருக்கங்கள் மாறும். உங்களை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நெருக்கத்தில் இன்றைக்கு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அது என்ன நெருக்கமோ, குடும்பத்திலே நெருக்கங்கள், பண நெருக்கங்கள், பொருளாதாரத்திலே ஒரு நெருக்கங்கள், மனிதர்களால் ஒரு நெருக்கம், உறவுகளால் ஒரு நெருக்கம், இப்படிப்பட்ட நெருக்கத்திலே இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த நெருக்கத்திலிருந்து நீ தப்பு வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நெருக்கத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு விடுதலை உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இன்றைக்கு நீர் ஒரு அதிசயம், அற்புதங்களை செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.